ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. ஜோதிட ஆன்மீக நண்பர்களே, காலை வணக்கம். லக்னத்தில் கேது, இந்த தலைப்பில் ஒரு காணொலியை பார்க்கலாம். கேது பகவான், செம்பாம்பு சொல்லக்கூடிய கேது பகவான் ஞானக்காரகன், ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவர். இப்போ லக்னத்தில் கேது இருக்கார் அப்படின்னா 7ஆம் இடத்தில் ராகு இருப்பார். அவர் ராகு 7ஆம் இடத்தில் இருக்கும்போது மனைவி, திருமணம், நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அப்போ ஐம்புலன்களையும் அடக்கத் தெரிந்தவர். லக்கணத்தில் கேது இருக்கவங்க ஆசையை அடக்கத் தெரிந்தவங்க, ஐம்புலன்களை அடக்கத் தெரிந்தவங்க, போதும் என்ற மனப்பான்மை உள்ளவங்க, பிறவியை முடித்து வைப்பவர். அதாவது லக்னத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு இந்த பிறவியே போதும், மனித பிறவி இதோட கடைசி பிறவியாக இருக்க வேண்டும் என்பதை அதிலே இது பண்ணுவாங்க. ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணுறதெல்லாம் நடக்கும். எதையும் சந்தேக கண்ணோடு பார்க்கறது, ஆராய்ச்சி. அது வீட்டில் இருக்கலாம்னு சரி, மனைவி, உறவினர்கள், நண்பர்கள், வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். யாரையும் நம்ப மாட்டாங்க, தான் மட்டும் செய்வாங்க ஒரு விஷயத்தை. யாரையும் நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்க மாட்டாங்க. போலி எது, உண்மை எதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த குணங்கள் இருக்கும். மாற்று மருத்துவத்தில் நிறைய சாதிப்பாங்க. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானிலெல்லாம் இந்த தமிழ் மருத்துவத்தில் ஏதாவது சாதனை பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும், புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவர்கள். மனதில் எப்பவுமே ஒரு குழப்பம், படபடப்பு, மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு அமைதியாக இருக்கிறது. யார்ட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க, ரிஸ்வர் டைப். லக்னத்தில் கேது இருக்கவங்க ரொம்ப ரிஸ்வராக இருப்பாங்க. இந்த செம்பாம்பு என்று அழைக்கக்கூடியவ ஆசை அனைத்தையும் அறுக்கக்கூடியது. ஆசையே இல்லை, இந்த உலகம் இவ்வளோதான், இதுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அந்த தன்மையிலே வாழக்கூடியவர்கள். இவர்கள் எப்போதுமே உறவுகளை பற்றி கவலைப்பட போகிறது இல்லை. உறவுகள், நண்பர்களை பற்றி கவலைப்பட போகிறது இல்லை. தான் வேலை உண்டு, தாம் உண்டு. இப்போ காலையில் வேலைக்கு போனோம்னா, ஆஃபீஸ் வேலைக்கு போனோம், தொழில் போனோம்னா தொழிலை பார்த்தோம், வருமானம் பார்த்தோம், வேலை பார்த்தோம், வீட்டுக்கு வந்தோம். மனைவியை பார்க்கறது, அன்பாக இருக்கிறது, குழந்தைகள்கிட்ட அன்பாக இருக்கிறது, இதெல்லாம் இவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்காது, ரொம்ப இருக்காது. அதுக்காக சுத்தமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அதிகமாக இருக்காது. இப்போ வேலை முடிஞ்சிட்டு நண்பர்களாக அப்படி போவோம், ஒரு பார்ட்டிக்கு போவோம், ஒரு பப்புக்கு போகும், ஒரு சுற்றுலா போகும், அதெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. எதுவுமே ஒரு சிந்தனை அப்படியே ரிசர்ட் டைப்பில் இருக்கிறது. ஒரு பேச்சு யாரும் பேசுனாங்கன்னா, ஒரு 10 பதில் கேட்டாங்கன்னா அது 2 பதில் மட்டும் சொல்கிறது. அப்படி அமைதியாக இருக்கிறது. அமைதி, அமைதி, சிந்தனை, அப்படியே தீர்க்கத்தரிசியாக இருக்கிறது இவளுடைய குணங்களாக இருக்கும். லக்கணத்தில் கேது இருந்தால் இவங்களை இப்படி தான் மாற்றும். கமர்ஷியலாக ஜெயிக்கிறது இவங்க ரொம்ப கஷ்டம். பெரிய தொழிலதிபர்கள், தொழிலை உருவாக்கி நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கறது, வேலை வாய்ப்பு கொடுக்கறது, தலைமை பண்புக்கெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். கமர்ஷியலாக, அதான் கமர்ஷியலாக பெரிய லெவலில் பெயர் புகழ் அடைகிறதெல்லாம் கம்மி. பெயர் புகழ்லாம் இவங்களுக்கு தேவையில்லை, அதிலெல்லாம் இவங்களுக்கு நாட்டங்கள் இருக்காது. நெருங்கிய உறவினர்கள் இருந்தால் தான், யார் இருந்தாலும் அவர்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. உறவினர்கள் மரணம் ஏற்பட்டாலும் அது பெருசாக எடுத்துக்கிட மாட்டாங்க. நெருங்கிய உறவினர்களையும் மரணம் ஏற்பட்டது, அந்த வீட்டில் ஒரு துர்க்க நிகழ்ச்சியில் இருந்தாலும் அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்படப்படுறாங்க. மரணம் நடக்கிறதே தான் உண்மை, மரணம் யாருக்கும் நிச்சயம் அப்படின்னு வேதாந்தம் பேசக்கூடிய ஆட்கள் இந்த லக்கணத்திற்கு ஏது இருக்கிறவங்க மரணத்தை பற்றி பெருசாலாம் எடுத்துக்கிடவே மாட்டாங்க. விபத்துகள் ஏற்படுறது, வாகனம் விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கிடன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அது யாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்லாம் கிடையாது, அவங்க மனசுலேயே வச்சுக்கிடுவாங்க. வாழ்க்கைங்கிறது நீர்க்குமிழி வாழ்க்கை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டுறது. தனிமை விரும்பி, பொதுவாக இவர்கள் எல்லாமே தனிமை விரும்பி, தனியாகவே இருக்கணும், தனியாகவே சிந்திக்கணும்,
இதை பற்றியே சிந்திக்க தனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ரிசர்வ் டைப்புன்னு முதவே சொல்லிட்டேன். இந்த மாதிரி லக்கணத்தில் கேது இருப்பவருடைய வாழ்க்கை பலங்கள் பொது பலங்கள் தான். அவருடைய லக்கணாதிபதியும் திசைநாதனுடைய பொறுத்து அவருடைய வாழ்க்கை மாறுபடும். பொதுவாக லக்னத்தில் கேது இருக்கும்போது 7ஆம் இடத்துல ராகு இருக்கும். திருமணத்தில் குழப்பம் அல்லது திருமணம் தாமத திருமணம் அல்லது திருமணத்தில் பிரச்சனை இல்லை திருமணம் நடந்தாலும் அதில் கணவன் மனை பிரிவெல்லாம் நடக்கும். இது பாவக்கிரகங்களுடைய சேர்க்கை அல்லது குரு சந்திரனுடைய பார்வை பொறுத்து அந்த பலங்கள் கண்டிப்பாக மாறுபடும். பொதுவாக இவங்க ரொம்ப ரிசர்வ் டைப், காமாக இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.